நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இரணிகா பிரேமச்சந்திரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் நீதிமன்றம் அறிவிக்கும் தினத்தில் நேரில் ஆஜராகுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் தெரிவித்தது. உவா மாகாண முன்னாள் ஆளுநர் AJM முசமிலின் புதல்வர் ஹாடி ஜமால்தீன் தாக்கல் செய்த முறைப்பாடு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான நிசங்க மந்துல கருணாரத்ன, சசி மகேந்திரன் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பிரதிவாதி இரணிகா பிரேமச்சந்திர சார்பில் ஆஜரான சட்டத்தரணி இந்த வழக்கு தொடர்பான எதிர் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் தருமாறு கோரினார். எதிர்வரும் நவம்பர் 29ஆம் தேதிக்கு முன் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். எதிர்வரும் டிசம்பர் 4ஆம் தேதி மீண்டும் வழக்கு விசாரணைகளை எடுத்துக் கொள்வதாக அறிவித்தனர். பிரதிவாதியான இரணிகா பிரேமச்சந்திர வழக்கு விசாரணையன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஹாடி ஜமால்தீன் பெண் ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கல்கிசா நீதவான் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட உத்தரவை விமர்சித்ததாக முறைப்பாட்டாளர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் நீதிமன்றத்தை இரணிகா பிரேமச்சந்திர அவமதித்துள்ளதாகவும் விசாரணை நடத்தி அவருக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என கோரி இந்த முறைப்பாடு சமர்ப்பிக்கப்பட்டது.